கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 27 இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம மயில் வாகனம் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா சிலம்போ, இது எப்பவுமே இந்த கழுத்து வரைக்கும் பட்டன் போட்டுக்கிட்டு ரொம்ப நல்லவன் மாதிரி ரொம்ப நடிப்பானுங்க பாரு, அவனுங்களை நம்பவே கூடாது. இந்த வெகுளியா பேசுறாங்க பாரு, அவங்கள கூட நம்பிடலாம். ஆனா இந்த கழுத்து வரைக்கும் பட்டன் போட்டுட்டு ரொம்ப நல்லவன் மாதிரி ஆக்டிங் கொடுக்குறாங்கன்னு பாரு, அவங்க சரியான கேடியா இருப்பானுங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மாயாவோட கர்ப்பத்துக்கு இவன் தான் காரணமா இருப்பானோ அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு சிலம்போ, விடவே கூடாது சிலம்போ அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, நீங்க எப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றீங்க அப்படின்னு. மயில்வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா, அந்த மாயை வந்துட்டு இவ்வளவும் மறைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி அவங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தவங்க தான் அந்த கர்ப்பத்துக்கு காரணம். அது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மாயா எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருப்பா, இந்த வீட்லயே என்னை ரொம்ப மதிக்கிறது ரேவதி மட்டும்தான். அந்த பொண்ணு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பா. அதனால அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி வாழ்க்கை அமையவே கூடாது. எப்படியாவது ரேவதியோட வாழ்க்கைய அந்த மகேஷ் கிட்ட இருந்து காப்பாற்றணும். அந்த வீட்டுக்கு மட்டும் ரேவதி மருமகளா போனா பாவம் ரேவதி அப்படின்னு. இத விஷயத்த இப்ப உடனே நான் சாமுண்டீஸ்வரி அத்தைகிட்ட சொல்லணும். நீ வாப்பா, சீக்கிரம் சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவோம். ரேவதி பொண்ணு ரொம்ப பாவம், அவ இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல போயிட்டு கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு. மயில்வாங்கனை கேக்குறாரு, ஏன்பா சொல்லமோ, ஏன்பா இவ்வளவு பொறுமையா இருக்க? இங்க பாரு, நம்ம பொறுமையா இருக்கிற ஒவ்வொரு நேரமும் நம்ம ரேவதியோட வாழ்க்கைக்கு தான் ஆபத்து அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நம்ம போய் சொன்னோம்னாலும் அந்த மகேஷ் தான் மாயாவோட அந்த கர்ப்பத்துக்கு காரணம் அப்படின்னு நம்ம கிட்ட எந்த ஆதாரமுமே கிடையாது அப்படின்னு. மயில்வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா, அந்த மகேஷை தூக்கி போட்டு மிதிச்சா கண்டிப்பா உண்மை வெளியில தெரிய வந்துடும். அந்த மகேஷ் உண்மையை சொல்லிடுவான் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஒருவேளை மகேஷ் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சுட்டா அப்புறம் நம்ம பக்கம் எல்லாரும் திரும்பிடுவாங்க. நம்ம ஆதாரம் இல்லாம சொல்லக்கூடாது அப்படின்னு. அப்ப மயில்வாகனம் கேக்குறாரு, ஏன்பா அதுக்கு என்னதான்ப்பா பண்றது, அப்படியே அமைதியா இருக்க முடியுமாப்பா? நம்ம ரேவதியோட பொண்ணு வாழ்க்கை ரொம்ப பாவம்ப்பா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி, இதுக்கெல்லாம் ஒரே ஒரு ஐடியா தான், அந்த பொண்ணு கிட்ட நம்ம கேட்டு பார்ப்போம் அப்படின்னு. மயில்வாகனம் சொல்றாரு, இங்க பாரு, நம்ம எப்படி அந்த பொண்ணுகிட்ட கேட்க முடியும்? அவ கண்டிப்பா உண்மையை சொல்ல மாட்டா. இவ்வளவு மறைக்கிறான்னா நம்மளை நல்லா ஏமாத்த ட்ரை பண்ணுவா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, உங்ககிட்ட புது நம்பர் ஏதாவது இருக்கா அப்படின்னு. மயில்வாகனம் சொல்றாரு, எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்பர் ஒன்று இருக்கு அப்படின்னு பட்டன் ஃபோனை எடுத்து காமிக்கிறாரு. யாருக்கும் தெரியாத ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோனை எடுத்து காமிக்கிறாரு. ரெண்டுத்தையும் பார்த்ததோட கார்த்தி கேட்குறாரு, எதுக்காக இப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னு. மயில்வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா, நான் உன்கிட்ட மறைச்சனா, இருக்குன்னு நான் ஒத்துக்கிட்டேன்னு. எங்க குடும்பத்துக்கிட்டேருந்து பேச முடியாத ஒரு சில விஷயங்களை நான் இந்த ஃபோன்ல பேசுவேன்ப்பா, அவ்வளோதான். மற்றபடி நான் எதுவும் தப்பான விஷயம் பண்ணலப்பா அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும், சரி, இந்த நம்பர்லேருந்து அந்த மாயாவுக்கு நீங்க ஃபோன் பண்ணுங்க, ஃபோன் பண்ணி வேற ஆளு மாதிரி மிரட்டுங்க. எப்படின்னா, இது மாதிரி உன் கர்ப்பம், நீ கர்ப்பமா இருக்கன்னு எனக்கு தெரியும், நீ மட்டும் எனக்கு காசு கொடுக்கலைன்னா நான் இந்த விஷயத்த சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டுங்க. ஒருவேளை காசு கொடுக்கறதுக்கு அந்த மாயாவோட சேர்ந்து மகேஷும் வந்தா மகேஷ் தான் அந்த கர்ப்பத்துக்கு காரணம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா மகேஷ் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீங்கள் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு. மயில்வாகனமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக மாயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மாயா ரிங் வந்ததோட ஃபோனை பார்த்துட்டு, என்ன இது புது நம்பராக இருக்குது அப்படின்ட்டு ஃபோனை பார்த்துட்டு அட்டன் பண்ணுறாங்க. அப்போ மயில்வாகனம் குரல் மாற்றி பேசுகிறாரு, ஹலோ, நீ தானே மாயா பேசுகிற அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, ஆமாம், நான் தான் மாயா பேசுகிறேன், நீங்கள் யார் அப்படின்னு. மயில்வாகனம் சொல்கிறாரு, இங்கே பாரு, உனக்கு நீ எல்லாருக்கிட்டேயிலேருந்து மறைக்கிறிய ஒரு விஷயம், அது எனக்கு தெரியும், நீ கர்ப்பமாக இருக்கிற விஷயம் அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. இவனுக்கு எப்படி இந்த உண்மை தெரியும் அப்படின்ட்டு நேராக மயில்வாகனத்துக்கிட்ட, ஏய், நீ யாரு, எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணி என்னை மிரட்டுற அப்படின்னு. அப்போ மயில்வாகனம் சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ எப்பேற்பட்ட கேடி அப்படிங்கிறது எனக்கு தெரியும். மல்லிகா டாக்டர் தெரியுமா, ஹாஸ்பிட்டல் தெரியுமா, இங்கே பாரு, நீ கர்ப்பமாக இருக்கிற விஷயம் எனக்கு தெரியும், அதை வீடியோவாக நான் வச்சுருக்கேன். அதை மட்டும் நான் யாருக்கிட்டேயாவது காமிச்சா எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும்ல அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்கே பாரு, இந்த விஷயத்தை பற்றி தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லி கெஞ்ச. அப்போ மயில்வாகனம் சொல்கிறாரு, இங்கே பாரு,
நீ கர்ப்பமா இருக்கிற விஷயம் எனக்கு தெரியும்டி அப்படின்னு. ஆனா மாயா சொல்றாங்க, இங்க பாரு, நீ யார் ஃபர்ஸ்ட், எதுக்கு நீ தேவையில்லாம என்ன மிரட்டுற, நீ மிரட்டுறதுக்கெல்லாம் நான் ஆளாக முடியாது அப்படின்ட்டு மாயா போனை கட் பண்றாங்க. அப்ப மயில்வாகனம் கார்த்திகிட்ட, என்னப்பா இது, இவ டக்குன்னு போனை கட் பண்ணிட்டா அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. திருப்பி ஃபோன் பண்ணுங்க, அவங்க நம்மளுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு. இதை கேட்டதோட மயில்வாகனமும் சரி அப்படின்ட்டு மறுபடியும் ஃபோன் பண்றாரு. மறுபடியும் ஃபோன் பண்ணத்தோட நேரா அந்த மயில்வாகனம் ஃபோன் பண்ணத்தோட மாயா ஃபோன் அட்டன் பண்ணி, ஏய் இப்போ உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு. மயில்வாகனம் சொல்றாரு, இங்க பாரு, நீ சத்தம் போட்டு பேசுனா உண்மை பொய் ஆகிறாது. நீ மட்டும் நான் கேட்குற காசை கொடுத்துட்டியன்னா நான் இந்த விஷயத்த பத்தி யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இங்க பாரு, எனக்கு 1,00,000 ரூபா வேணும் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, 1,00,000 ரூபாயா, அவ்வளோ காசுக்கு நான் எங்க போறது அப்படின்னு. மயில்வாகனம் சொல்றாரு, இங்க பாரு, நீ மட்டும் 1,00,000 ரூபா கொடுக்கல அப்படின்னா நான் போயிட்டு நீ கர்ப்பமா இருக்கிற விஷயத்த சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லி 5 லட்சம் என்ன 10 லட்சமே அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க மாயா. மாயா நேரம் மயில்வாகனத்துக்கிட்ட, இங்க பாருங்க, இந்த விஷயத்த பத்தி தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. மயில்வாகனம் சொல்றாரு, அப்ப சரி, நாளைக்கு காசை கொண்டுகிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படின்னு. இதை கேட்டதோட மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. மயில்வாகனம் நேரா கார்த்திகிட்ட, பாத்தியாப்பா டிரைவரு, அந்த மாயா எப்படியெல்லாம் பெரட்டி பேசுறாங்கன்னு. இந்த பொண்ணு சரியான தில்லாலங்கடியா இருக்கா. இந்த வீட்டுக்கா நம்ம பொண்ணு ரேவதி மருமகளா போகணும். பாவம் பா ரேவதி, அந்த வீட்டுக்கு நம்ம ரேவதி அனுப்பிடக்கூடாது அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஒருவேளை இவங்க தப்பானவங்களா இருந்து மகேஷ் நல்லவரா இருந்தா என்ன பண்றது, நம்ம என்ன யாரு பக்கம் தப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னு. இது கேட்டதோட மயில்வாகனமும், சரிப்பா, அந்த பொண்ணு காசை கொண்டு வரும் பொழுது மகேஷையும் சேர்த்து கூட்டிட்டு வராளா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் சீனசிப் பண்ணி மாயாவை காமிக்கிறாங்க. மாயா ஒரே பதட்டமா நின்றுகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த பத்தி அவனுக்கு எப்படி தெரியும், அவன் யாரு அப்படின்னு மாயாவுக்கு ஒரே குழப்பம். அதே நேரத்துல அந்த மகேஷ் பின்னாடியால நம்ம மாயாவை கட்டி பிடிக்கிறாங்க. மாயா டக்குன்னு, ஏய் கையெடு அப்படின்ட்டு கோவப்படுறாங்க. அப்ப மகேஷ் கேக்குறாரு, மாயா என்னாச்சு, ஏன் இவ்வளவு கோவமா இருக்கு அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இங்க பாரு, நான் கர்ப்பமா இருக்கிற விஷயம் எவனோ ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன மிரட்டுறான். காசு 1,00,000 ரூபா கொடுக்கலைன்னா இந்த விஷயத்த பத்தி சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு என்ன ரொம்ப மிரட்டுறான் அப்படின்னு. இதை கேட்டதோட மகேஷ் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன மாயா சொல்ற, இந்த விஷயத்த பத்தி யாருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததை யாரோ ஒருத்தவங்க பார்த்துருக்காங்க, அவங்க தான் மிரட்டுறாங்க. இங்க பாரு, 1,00,000 ரூபா கேட்குறான், அந்த 1,00,000 ரூபாயை நான் எங்கேருந்து ரெடி பண்ணி கொடுக்கறது அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, சரி, ஒருவேளை உன் கர்ப்பத்துக்கு நான் தான் காரணம் அப்படின்னு அவ சொன்னானா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இல்ல, உன்னை பத்தி எதுவுமே சொல்லலை அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, அப்பாடா, என்னை பத்தி சொல்லலைன்னா நல்லதுதான். இங்க பாரு மாயா, எப்படியாவது அவனை தடுத்து நிறுத்தணும். சரி, 1,00,000 ரூபாய்க்கு எங்க போறது அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, நமக்கு இப்போதைக்கு இருக்கிற ஏடிஎம் மிஷின் நம்ம ரேவதி தான். ரேவதி கிட்ட இருந்து எப்படியாவது நம்ம பணத்தை வாங்கிடலாம். அவ கண்டிப்பா நம்ம கேட்டா கொடுக்காம இருக்க மாட்டா அப்படின்னு. இதை கேட்டதோட மகேஷும், சரி மாயா, சீக்கிரம் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணு, அவன்கிட்ட சிக்கனா பிரச்சனை தான் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, சரி, நான் ரேவதி வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி பாக்குறதுக்காக மாயா நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி அந்த அனாதை ஆசிரமத்துல நேரா அந்த மேடத்தை போய் பாக்குறாங்க. அந்த அம்மா நேரா நம்ம ரேவதியை பார்த்து, இங்க பாருமா, பாப்பா ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறா, டெய்லி அம்மாட்ட போகணும் அப்படின்னு சொல்றா. நான் பல தடவை அவளை ரொம்ப சமாதானப்படுத்தியிருக்கேன். ஆனா இன்னைக்கு ரொம்ப ஏங்கி போயிட்டா. அதனாலதான் அவளுக்கு ஜுரம் நீங்க மட்டும் வரலைன்னா அவளுக்கு ஜுரம் இன்னும் சிவியர் ஆகியிருக்கும் அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, பாப்பாவுக்கு டேப்லெட் கொடுத்துட்டு தூங்க வச்சிருக்கேன் அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, மேடம், நீங்க பாப்பாவை எப்போ கூட்டிட்டு போக போறீங்க அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இப்போதைக்கு என்னால கூட்டிட்டு போக முடியாது, உங்களுக்கு என்னோட சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது தெரியும். அதோட இப்ப எனக்கு கல்யாணம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கல்யாணம் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா பாப்பாவை நான் தத்தெடுத்து கூட்டிட்டு போயிடுவேன். இந்த விஷயத்த பத்தி நான் மகேஷ் கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லணும். அந்த மகேஷ் என்ன முடிவெடுக்க போறாரு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு. அதுக்கு அவங்க கேக்குறாங்க, நீ கட்டிக்க போற வருங்கால புருஷன் இதுக்கு ஒத்துப்பாரு அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, அவரு கண்டிப்பா ஒத்துப்பாரு அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் எல்லாத்துக்கும் எனக்கு முழு ஆதரவு கொடுப்பாரு. ஸோ அவர் கண்டிப்பா ஒத்துப்பாரு அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட அந்த அம்மா சொல்றாங்க, சரி,
சீக்கிரம் நீங்கள் இந்த பொண்ணை தத்தெடுத்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம், எனக்கும் மகேஷுக்கும் கல்யாணம் ஆகட்டும். கல்யாணம் ஆகி 1 மந்த்லேயே நான் தீபா பாப்பாவை நான் தத்தெடுத்து கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த அம்மாவும் சரி மேடம் அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்கிறாங்க, சரி பாப்பாவை அது வரைக்கும் மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. ரேவதி நேராக வீட்டுக்கு வராங்க. ரேவதி வீட்டுக்கு வந்ததோட அங்கே எல்லாரும் கேட்குறாங்க, ரேவதி எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டு வந்தேன் அப்படின்னு. இப்போ நம்ம ரோகிணி கேட்குறாங்க, ஃப்ரெண்டா? எந்த ஃப்ரெண்டு? எங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, அதை பற்றி ஏன் இப்படி கேட்குற அப்படின்னு கோவப்படுறாங்க. அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, என்ன ரேவதி இப்படி கோவப்படுற? அவர் நார்மலாக தானே கேட்டா, அதுக்கு ஏமா இப்படி கோவப்படுற அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இல்லைம்மா, லைட்டாக தலைவலிக்குதான், அதான் கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன், சாரி ரேவதி சாரி ரோகிணி அப்படின்னு. ரோகிணியும் சரி பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரேவதி, போயிட்டு ரெஸ்ட் எடு, தலைவலிக்குதுன்னா அப்படின்னு. இது கேட்ட ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த மாயா இருக்காங்கள, அவங்க வராங்க. மாயாவை பார்த்ததோட மயில் வாகனமோ கார்த்தியும் ஷாக் ஆகுறாங்க. இந்த பொம்பளை எதுக்கு இங்கே வந்திருக்கு அப்படின்னு. மயில் வாகனம் நேராக கார்த்திக்கிட்ட, எப்பா சிலம்பம், இவ எதுக்குப்பா இங்கே வந்திருக்கா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ மாயா நேராக வீட்டுக்குள்ளே வந்ததோட சாமுண்டீஸ்வரியை பார்த்து வணக்கம் மேடம் அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரியும் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மாயா நேராக சாமுண்டீஸ்வரி கிட்ட, மேடம் ரேவதி கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் தாராளமாக பேசுங்க அப்படின்னு. அப்போ ரேவதியோ மாயாவோ வெளியில் வராங்க. ரேவதி நேராக மாயா கிட்ட, சொல்லுங்க என்கிட்ட என்ன நீங்கள் பேசணும் அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, ரேவதி எனக்கு உங்ககிட்ட கேட்குறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது. எல்லையை மீறி நீ எங்களுக்கு நிறையவே உதவி பண்ணியிருக்க, இருந்தாலும் உங்ககிட்ட கேட்குறது கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் எனக்கு வேறு வழியும் தெரியலை அப்படின்னு. ரேவதி கேட்குறாங்க, சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, ரேவதி இது மாதிரி எனக்கு அர்ஜெண்ட்டாக ஒரு 2 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது. எதுக்காகன்னா, இது மாதிரி எனக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கணும், கொஞ்சம் நகையும் எடுத்து கொடுக்கணும். அதனால் ஒரு 2 லட்ச ரூபா பணம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு வேறு யாருக்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியல, எங்களுக்கு உங்களை விட்டால் வேறு யார் இருக்கா அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதி சொல்கிறாங்க, ஐயோ அவ்வளோதானா, இதை கேட்குறதுக்கு தான் இவ்வளோ தயங்கினீங்களா, வாங்க அப்படின்ட்டு ரேவதி நேராக மாயா கிட்ட, நான் அம்மா கிட்ட கேட்டு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ட்டு நேராக வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்ததோட நம்ம சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, ரேவதி என்னாச்சுமா அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, அம்மா இந்த எனக்கும் மகேஷுக்கும் கல்யாணம் ஆக போகுதில்ல, அதுக்காக மகேஷோட உறவுக்காரங்களுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸும் நகையும் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்குமா, அதுக்காக அவங்களுக்கு ஒரு 2 லட்ச ரூபா பணம் தேவைப்படுதா அப்படின்னு. இது கேட்டதோட மயில் வாகனம் அதிர்ச்சி ஆகிறாரு. ஏன்னா கேட்டது 1 லட்சம், ஆனால் இங்கே மாயா சொல்கிறது 2 லட்சம். அப்போ நம்ம மயில் வாகனம் அதிர்ச்சியாகி, என்ன 2 லட்சமா அப்படின்னு சொல்லி கத்த. அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, ஏன் மாப்பிள்ள 2 லட்சம் அப்படின்னு ஏங்குறீங்க, ஜஸ்ட் 2 லட்சம் தானே கேட்டாங்க, இங்கே பாரு மாயா, இதையெல்லாம் கேட்குறதுக்கு ஏன் தயங்கணும், இங்கே பாருங்க நம்ம 2 பேரும் இப்போ உறவுக்காரவங்க ஆகிட்டாங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், என் பொண்ணை உங்கள் வீட்டுக்கு மருமகளாக கொண்டு போக போகிறீங்க, இப்படி இருக்கையில் நான் எப்படி வேணாலும் சொல்லுவேன், ஒரு 2 லட்சம் என்ன 5 லட்சம் வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, மேடம் 5 லட்சம்லாம் வேணாம் மேடம், 2 லட்சம் மட்டும் போதும் அப்படின்னு. இது கேட்டதோட மயில் வாகனம் நேராக கார்த்திக்கிட்ட, என்னப்பா செலமோ, நம்ம கேட்டது 1 லட்சம், இந்த பொண்ணு 2 லட்சம் வந்து கேட்குது, நம்ம நினைச்சதை விட இது சரியான தில்லாலங்கடியாக இருக்கும் போல அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி நேராக ராஜா கிட்ட, என்னங்க போயிட்டு ஒரு 2 லட்சம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. ராஜாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 லட்சத்தை போயிட்டு எடுத்துகிட்டு வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட கொடுத்தாங்க. சாமுண்டீஸ்வரி அந்த காசை மாயிட்ட கொடுத்து, இங்கே பாருங்க, இன்னும் வேற எதுவும் காசு வேணும்னாலும் கேளுங்க, நான் கண்டிப்பாக தரேன் அப்படின்னு. இது கேட்டதோட மாயை சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் செஞ்ச உதவியே ரொம்ப பெரிய உதவி, இந்த உதவியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் மேடம், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நீங்கள் என்ன உதவி கேட்டாலும் நான் செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு. உடனே நம்ம மாயாவும் ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் இதையெல்லாம் பார்த்துட்டு கார்த்தியும் மயில் வாகனமும் அதிர்ச்சி ஆகுறாங்க. மயில் வாகனம் சொல்கிறாரு, எப்பா நம்ம நினச்சதை விட இவ பயங்கர ஷார்ப்புப்பா, நம்ம 1 லட்சம் கேட்டால் ரேவதியை ஏமாற்றி
2 லட்சம் வாங்கிட்டு போயிட்டா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, கண்டிப்பாக உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக தான் அவங்க வராங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு. மயில் வாகனம் சொல்கிறாரு, இது தெரிஞ்சிருந்தா நான் கூட இன்னும் 1 லட்சம் கேட்டிருப்பனே அப்படின்னு. அப்போ கார்த்தி மயில் வாகனத்தை முறைக்கிறாரு. அப்போ மயில் வாகனம் சொல்கிறாரு, அத்தை கிட்ட ஒரு 1000 கேட்டாலும் 1002 கணக்கு கேட்பாங்க, ஆனால் யாரோ ஒருத்தி 2 லட்ச ரூபா கேட்குறா, டக்குன்னு தூக்கி கொடுக்குறாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி பொறுமையாக இருங்க அப்படின்னு. அப்புறமா சாமுண்டீஸ்வரி நேராக ரேவதியை பார்த்து, ரேவதி அவங்க என்ன ஹெல்ப் கேட்டாலும் நீ என்கிட்ட கேட்காம தயங்காமல் செய்யலாம் அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதியும் ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரேவதி நேராக சாமி ரூமுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு சாமி கும்பிட்றாங்க. இங்கே பாருங்க, என் பொண்ணு தீபாவை விட்டுட்டு வரதுக்கு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல. எனக்கு இந்த சீக்கிரத்துக்கு உடனே இந்த கல்யாணத்துக்கு உடனே நான் ஒத்துக்கிட்ட காரணம் என்னன்னா, பாப்பாவை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். மகேஷ் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். மகேஷ் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் சீக்கிரம் தீபாவை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த வீட்டில் உள்ளவங்க கிட்ட அறிமுகப்படுத்தணும். நான் தத்தெடுத்துட்டு வந்துட்டா யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே கூட்டிகிட்டு வந்தால் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. அதனால தான் கல்யாணத்தை சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். மகேஷ் இந்த விஷயத்துக்கு ஒத்துப்பாரு அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பார் அப்படின்னு நான் நம்பிக்கையாக இருக்கேன் அப்படின்னு நம்ம ரேவதி சாமியை கையெடுத்து கும்பிட்டு வேண்டுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி அந்த மாயா இப்படிப்பட்ட கேடி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியணும், இந்த மாயாவோட கர்ப்பத்துக்கு யார் காரணம், மகேஷா இல்லை வேற யாருமா அப்படிங்கிறது தான் நம்ம கார்த்தி பற்றி தேடிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை அவருக்கு மட்டும் மகேஷ் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கார்த்தியை மகேஷை அடித்து துரத்திடுவார். நம்ம ரேவதிக்கு எப்படி புரிய வைக்க போகிறாரு அப்படிங்கிறதும், அப்புறம் அந்த தீபா பாப்பா வந்த பிறகு நம்ம கார்த்தி எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு. அதாவது நம்ம கார்த்திக்கு தீபான்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம தீபா தான் கார்த்தியோட முதல் மனைவி. அதே பேரில் ஒரு குட்டி பாப்பா வந்த பிறகு நம்ம கார்த்தி அந்த குட்டி பாப்பா கிட்ட எப்படி பழக போகிறாரு. ஒருவேளை அந்த குட்டி பாப்பா கார்த்தியை பிடிச்சி போய் கார்த்தியவே நீ கல்யாணம் பண்ணிக்கமா அப்படின்னு சொல்ல போகிறாங்களா. அப்புறம் மகேஷ் வந்துட்டு உண்மை தெரிஞ்ச பிறகு அவர் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது எல்லாமே அப்கமிங் எபிசோடில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள வெள்ளைக்கோனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டினியூஸாக உங்களுடைய ஆதரவை கொடுங்க. நம்ம மயில் வாகனம் வந்துட்டு ஓரளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கரெக்டாக தான் கண்டுபிடிக்கிறாரு. அந்த நிச்சயதார்த்தத்தில் கூட பர்பிள் சாரீ கட்டினது யாருன்னு கேட்குறதுக்கு கரெக்டாக மாயாவை தான் கை காட்டினாரு. ஆனால் நம்ம கார்த்திக்கு தெரியல. அதே மாதிரி அந்த மகேஷ் தான் மாயாவோட கர்ப்பத்துக்கு காரணம் அப்படின்னு மறுபடியும் மயில் வாகனம் கரெக்டாக தான் சொல்கிறாரு. ஸோ மயில் வாகனத்தோட இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதாக இருந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிக்கிறது. ஸோ என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.